ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அறிவுக்கு அப்பாற்பட்ட கிருபை. ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே வசனம் பண்ணுவான். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 11வது வசனம். விஜய் ஒரு சட்ட நிறுவனத்தில் பணிபுரிந்ததால் சுரேஷின் நிறுவனத்திற்கு ஆலோசனை வழங்க முடிந்தது. இருவரும் நண்பர்களாய் இருந்தனர். விஜய் அந்த நிறுவனத்தின் லட்சக்கணக்கான பணத்தை கையாடல் செய்ததை அறிந்தபோது சுரேஷ் மிகவும் வருத்தப்பட்டான், கோபப்பட்டான். ஆனால் கிறிஸ்துவின் விசுவாசியான அவனுடைய பாஸ் அவனுக்கு ஞானமான ஆலோசனைகளை வழங்கினார். விஜய் மிகுந்த வெட்கத்தால் மனம் வருந்துவதை அவனுடைய பாஸ் கண்டார். அவர் சுரேஷிடம் விஜய் மீதுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் விட்டுவிட ஆலோசனை கூறினார். அவர் விஜயை வேலைக்கு அமர்த்தினார். அவன் இழப்பை சரி கட்டும் வரை அவனுக்கு சாதாரண அளவு சம்பளம் மட்டும் வழங்கு. நீ இவனைப் போல அதிக நன்றியும் உண்மையும் உள்ள ஒரு வேலையாளை பார்க்க முடியாது என்று கூறினார். சுரேஷ் அப்படியே செய்தார். விஜயும் அவர் சொன்னபடியே மாறியும் விட்டான். சவுல் அரசனின் பேரனான மேவிபோசேத் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனாலும் தாவீது அரசனான போது அவன் ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தான். அநேக ராஜாக்கள் முந்தைய அரச பரம்பரையினரை கொன்று விடுவர். ஆனால் தாவீது சவுல் அரசனின் மகனான யோனத்தானை நேசித்தான். எனவே அவனுடைய மகனை தன்னுடைய மகனாக பாவித்தான். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1-13 வரை. அவனுடைய இரக்கம் ஒரு நண்பனின் வாழ்வை காப்பாற்றியது. அப்பொழுது மேவிபோசேத் ஆச்சரியப்பட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடே உமது அடியேனை வைத்தீர் என்று கூறினான். அவன் தாவீதுக்கு உண்மையாய் இருந்தான். தாவீதின் மகனான அப்சலோம் தாவீது அரசனை எருசலேமை விட்டு துரத்திய போதும் இவன் உண்மையாய் இருந்தான். 2 சாமுவேல். நீயும் வாழ்க்கை முழுமைக்கும் உண்மையாய் இருக்கும் நண்பனை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றாயா? ஒரு வித்தியாசமான நபர் உன்னிடமிருந்து வித்தியாசமான ஒன்றை எதிர்பார்க்கலாம். உன்னுடைய அறிவு ஒருவரை தண்டிக்குமாறு கோரலாம். ஆனாலும் இரக்கத்தை தெரிந்து கொள். அவர்களின் பொறுப்பை உணரும்படி செய். தகுதியற்றவர்களாக இருப்பினும் தவறை சரி செய்ய வாய்ப்பு கொடுத்து அவரையும் நன்றியுள்ளவர்களாக மாற்ற முடியும். நன்றியும் உண்மையும் உள்ள நண்பர்களாக காண முடியும். நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட இரக்கத்தோடு சிந்திக்க வேண்டும். கூறினவர் மைக் விட்மர். யார் உனக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் அவற்றை மன்னித்ததோடு அதற்கான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.